அரியலூர் பொங்கல் விடுமுறைக்கு வந்த ராணுவ வீரர் விஜயவாடா அருகே ரயில் தண்டவாளத்தில் உடல் சடலமாக மீட்பு. தீவிர விசாரணையில் போலீசார். சோகத்தில் மூழ்கிய கிராமம். அரியலூர் மாவட்டம் கல்லாத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் காலம் சென்ற ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ராஜாங்கன் மகன் சந்தோஷ்குமார். இவர் இந்திய இராணுவத்தில் பஞ்சாபில் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு இளவரசி என்ற மனைவியும் ரித்தீஷ்குமார், இந்திர பிரகாஷ்குமார் என்று 2 மகன்களும் உள்ளனர். பொங்கலுக்கு வீட்டிற்கு வருவதாக சந்தோஷ்குமார் தகவல் தெரிவித்துவிட்டு கடந்த 11ஆம் தேதி பஞ்சாபில் இருந்து கிளம்பி அந்தமான் எக்ஸ்பிரஸில் வந்துள்ளார். கணவர் ஊருக்கு வருகின்றார் என்ற சந்தோஷத்தில் மனைவியும், தந்தை ஊருக்கு வருகிறார் என்ற சந்தோஷத்தில் 2 மகன்களும் இருந்த நிலையில் நேற்று சந்தோஷ்குமார் இறந்துவிட்டார் என்ற செய்தி குடும்பத்தாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் குடும்பமே அதிர்ந்து போய் அலறி துடித்தனர். இந்நிலையில் உடல் இன்று காலை சொந்த ஊரான கல்லாத்தூர் கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவரது உடலுக்கு திருச்சி சரக ஜெனரல் ஆஃப் கமாண்டிங் ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர், அரியலூர் மாவட்ட நல அலுவலர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள், அவருடன் பணிபுரிந்து வரும் 415 ஃபீல்டு ஆஃபீஸர் ஆகியோர் மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தினார்கள். பின்னர் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பிறகு உறவினர்கள் கிராமத்தின் முறைப்படி சந்தோஷ்குமாரின் உடலை நல்லடக்கம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விசாரணை செய்ததில் ஆந்திர மாநிலம் விஜயவாடா அருகே 12ஆம் தேதி காலை தண்டவாளம் அருகே ஒருவர் இறந்து கிடப்பதாக ரயில்வே போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சோதனை செய்து பார்த்ததில் இராணுவ அடையாள அட்டையுடன் சந்தோஷ் இறந்து கிடந்தது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் அவர் ரயிலில் வரும்பொழுது தானாகவே தவறி விழுந்தாரா அல்லது வேறு யாரேனும் ஓடும் ரயிலில் தள்ளி விட்டனரா என்ற பல்வேறு கோணத்தில் அங்குள்ள விஜயவாடா ரயில்வே போலீசார் மேலும் விசாரணை செய்து வருகின்றனர். பொங்கலுக்கு வீட்டிற்கு வந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாட இருந்த இராணுவ வீரர் உயிரிழந்து சடலமாக கொண்டு வந்தது குடும்பத்தாரிடையும் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. அப்பா நீ அதே யூனிட்டுக்கே 2,000 சிப்பாயா இருந்துட்டு வச்சப்பா தேசியாவா அதே யூனிட்டுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு திண்டிவனம் நகரத்திற்குட்பட்ட 17வது வார்டு அதிமுக சார்பில் நகர மகளிர் அணி செயலாளர் ஜெயஸ்ரீ செல்வகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற கோலப்போட்டி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு திண்டிவனம் நகரத்திற்குட்பட்ட 17வது வார்டு அதிமுக சார்பில் நகர மகளிர் அணி செயலாளர் ஜெயஸ்ரீ செல்வகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற கோலப்போட்டியில் முதல் பரிசு பெற்றவருக்கு குளிர்சாதன பெட்டியும், 2வது பரிசு துணி துவைக்கும் இயந்திரம், 3வது பரிசு தொலைக்காட்சி பெட்டி உள்ளிட்டவற்றை முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் எம்பியுமான CV சண்முகம் தலைமை தாங்கி வழங்கினார்கள். இதில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், நகர செயலாளர் ரூபன்ராஜ், மாநில நிர்வாகி ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், வெங்கடேசன், தமிழ்ச்செல்வி, செல்லப்பெருமாள், நகர அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி, உதயகுமார், நல்லி, மதி, லோகு, நாகலட்சுமி, தனம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
பெண்ணாடத்தில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு ஓபிஎஸ் அணியினர் சார்பில் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேருந்து நிலையத்தில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். நல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் தோழர் எஸ் ராமச்சந்திரன் தலைமையில் பெண்ணாடம் நகர செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர் சுந்தர்ராஜன் கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் மாவட்ட பொருளாளர் செல்வராஜ், திட்டக்குடி தொகுதி பொறுப்பாளர் செல்வம், நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மனோகரன், மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை வெற்றியடைய செய்வோம் என ஆண்டிப்பட்டியில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்பு. முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாளை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி வைகை சாலை பிரிவில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுகவினர் சார்பில் ஆண்டிப்பட்டு மேற்கு ஒன்றிய செயலாளர் லோகிராஜன், கிழக்கு ஒன்றிய செயலாளர் வரதராஜன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தவசி ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. பின்னர் தேனி, மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்வலமாக சென்ற அதிமுகவினர் நகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்ட எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திய நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை வெற்றியடைய செய்து தலைமை செயலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அமர வைப்போம் என்று எம்ஜிஆர் பிறந்தநாளில் ஒன்றிய செயலாளர் லோகிராஜன் தலைமையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேரூர் செயலாளர் அருண்மதி, கணேசன் உள்ளிட்ட அதிமுக மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் அன்னதான ஏற்பாட்டினை எம்ஜிஆர் மன்ற நகர செயலாளர் வீரகுமார் செய்திருந்தார். வழங்குமாறு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து வரக்கூடிய 2020 கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கபடி போட்டி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இளைஞர் அணி நகர செயலாளர் தேசிங்கு அவர்கள் ஏற்பாட்டில் கபடி போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு அவர்கள் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் 200 கொடுத்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறினார்.
மேலும் கபடி போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பையை வழங்கி முதல் பரிசை வழங்கினார். 2ஆம் பரிசை மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பாக்கியராஜ் வழங்கினார். 3ஆம் பரிசை மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி வழங்கினார். 4ஆம் பரிசை நகரமன்ற உறுப்பினர் வாசுகிராஜா வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கபடி வீரர்கள், பொதுமக்கள், கபடி குழு உறுப்பினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். தமிழர் திருநாளிலே, பொங்கல் திருநாளிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் முதலில் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கொண்டிருக்கின்றேன். இந்த பொங்கல் பாட்டு பாடு 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 மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மதுராந்தகத்தில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நகர தலைவர் சேது சந்தோஷ் தலைமையில் கேக் வெட்டி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செயலாளர் நந்தகுமார், பொருளாளர் செல்வகுமார், துணைத் தலைவர் செல்லா, துணை செயலாளர் மோகன், நகர அமைப்பாளர் முத்துப்பாண்டி, கருங்குழி பேரூர் நிர்வாகி பார்த்திபன், மதுராந்தகம் சேது, கோகுல் மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வாங்க போறாரு. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளையொட்டி சாலவாக்கம் பகுதியில் அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. உத்திரமேரூர் தெற்கு ஒன்றியம் சார்பில் அதிமுக கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி உத்திரமேரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகன் தலைமையில் சாலவாக்கம் ஊராட்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளையொட்டி அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி பொதுமக்கள் 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஒரு பக்கமா ஆட்டம் விருதாச்சலம் அருகே நிதர்சனம் மற்றும் அப்துல் கலாம் அறக்கட்டளையின் சார்பாக கணினி பயிற்சி முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் கருவேப்பிலங்குறிச்சி பக்கத்தில் அமைந்துள்ள டிவி புத்தூர் கிராமத்தில் நிதர்சனம் அறக்கட்டளை மற்றும் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை சார்பில் அரசு பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச கணினி பயிற்சி முகாம் நடைபெற்றது. ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பயிற்சி பெற்ற அனைவருக்கும் கணினி பயிற்சி பெற்ற சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வை டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளையின் நிறுவனரும் தலைவருமான முருகன் அவர்கள் ஒருங்கிணைத்தார். நிதர்சனம் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் சாய் கிருஷ்ணா அவர்களும் மற்றும் காமதேனு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்
சென்னை அவர்களும் கணினி பயிற்சி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். கருணையின் கரங்கள் அறக்கட்டளை நிறுவனர் அற்புதராஜ் அவர்கள் பயிற்சி பெற்ற அரசு பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார். சுற்றுப்புற தூய்மை, தலைமை பண்பு மற்றும் சமூக பொறுப்பு போன்ற தலைப்புகளில் மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இலவச கணினி பயிற்சி சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இந்த பயிற்சியின் நோக்கம் கிராமப்புற அரசு பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களின் கணினி திறனை மேம்படுத்துவதாகும். இந்நிகழ்ச்சியை டிவி புத்தூர் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தில்நாதன் அவர்களும் மற்றும் டிவி புத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக உதவியாளர் செந்தில் அவர்களும் மற்றும் நிதர்சனம் அறக்கட்டளை நிறுவனர் சாய் கிருஷ்ணா அவர்களும் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளையின் நிறுவனரும் தலைவருமான முருகன் அவர்கள் மதுராந்தகத்தில் பாரத பிரதமர் கலந்து கொள்ளும் கூட்ட இடத்தினை ஆய்வு செய்த டிஐஜி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் வருகின்ற ஜனவரி 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் நடத்தப்படும் கூட்டணி கட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. பாரத பிரதமர் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்ட இடத்தினை காஞ்சிபுர சரக டிஐஜி மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி, காஞ்சிபுரம் எஸ்பி, விழுப்புரம் எஸ்பி ஆகியோர் இடத்தினை ஆய்வு செய்து பின்பு அங்கு இருந்த பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பிரவீன்குமார், அதிமுக மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் என கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். மேலும் தொடர்ந்து அந்த இடத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பம்மல் தெற்கு பகுதி 12வது வார்டு திமுக சார்பில் தமிழர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு திராவிட பொங்கல் விழா நடைபெற்றது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதி 12வது வார்டு திமுக சார்பில் தமிழர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு திராவிட பொங்கல் விழா 12வது வார்டு வட்டக்கழக செயலாளர் ஸ்ரீதர் தலைமையிலும் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நால்கேணி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் பொங்கல் திருவிழாவுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக பம்மல் பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான கருணாநிதி கலந்து கொண்டு கால்பந்து, கைப்பந்து, கயிறிழுக்கும் போட்டி, ஓட்டப்பந்தயம் என பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார். கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சுயர் கோப்பைகளை சமூக சேவகர் டாக்டர் பாஸ்டர் இமானுவேல் சந்திரன் வழங்கினார். முதல் பரிசினை திமுக மாநகர தொழிற்சங்க துணை அமைப்பாளர் மதியழகன் வழங்கினார். சிறுவர்கள் கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு 2ஆம் பரிசினை பிரபு வழங்கினார். சிறுவர்களுக்கு கால்பந்தை வழங்கியவர் அரசு வழக்கறிஞர் ராஜாராம். கயிறு இழுத்தல் போட்டியில் பரிசை வழங்கியவர் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ராஜபாதர். மகளிர் மியூசிக்கல் சேர் முதல் பரிசை வழங்கியவர் வட்ட பிரதிநிதி ஸ்ரீனிவாசன். 2ஆம் பரிசை வழங்கியவர் மாநகர பிரதிநிதி ரவிச்சந்திரன். 3ஆம் பரிசை வழங்கியவர் 12வது வட்ட இளைஞரணி அமைப்பாளர் எல்ராஜ். உரியடிக்கும் போட்டியில் பரிசு வழங்கியவர் வழக்கறிஞர் தியாகராஜன். கால்பந்தை அன்பளிப்பாக வழங்கியவர் விவசாய அணி அமைப்பாளர் சக்திவேல். கால்பந்தை அன்பளிப்பாக வழங்கியவர் விவசாய அணி அமைப்பாளர் சக்திவேல் மற்றும் தொழிலதிபர் சுகுமார். விளையாட்டின் முதல் ஆட்டத்தை துவக்கி வைத்தவர் நால்கேணி கிராம முன்னேற்ற சங்க தலைவர் ஸ்ரீனிவாசன். 2ஆம் ஆட்டத்தை துவக்கி வைத்தவர் வட்ட பொருளாளர் தன்சிங். 3ஆம் ஆட்டத்தை துவக்கி வைத்தவர் தெற்கு பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆகாஷ். 4ஆம் ஆட்டத்தை துவக்கி வைத்தவர் தொழிலதிபர் பரமேஷ். இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டனர். இறுதியில் ஆட்டநாயகன் பரிசுகளும் கால்பந்தாட்ட வீரர்களுக்கு ஜெர்சி வழங்கி வட்டக்கழக செயலாளர் ஸ்ரீதர் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அண்ணன் ராஜாராம் அண்ணன் அவர்கள்
தாமரை செல்வன், முள்ளு என்கிற தாமரை செல்வன். நாராயணா சால்வை எடுத்து மரியாதை செலுத்துகிறது. ஜெகதீஷ் பம்மல் வடக்கு பகுதி கழக அதிமுக சார்பில் மறைந்த எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் வடக்கு பகுதி அதிமுக சார்பில் காமராஜபுரம் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே புறக்காவல் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மறைந்த எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்தநாள் விழா பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான ஜெகன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக துணை செயலாளருமான தன்சிங் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தார். இந்நிகழ்ச்சிக்கு அவைத் தலைவர் துரை தண்டபாணி, அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சரவணராஜ் மற்றும் வடக்கு பகுதி நிர்வாகிகள் விநாயகம், வழக்கறிஞர் லோகநாதன் உட்பட மகளிர் அணியினர் கலந்து கொண்டு மறைந்த எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற இருக்கும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தின் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 23ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் டாக்டர் பிரேம்குமார், முன்னாள் மாவட்ட தலைவர் பிஜி மோகன்ராஜா, விழுப்புரம் பெருங்கோட்ட பொறுப்பாளர் வினோத் செல்வம், தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி என்கிற சேகர் மற்றும் தெற்கு மாவட்டத்தின் தாமரை சொந்தங்கள் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க உள்ளதாக தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு பாரத பிரதமர் ஐயா அவர்கள் 23ஆம் தேதி வருகை புரிய உள்ளார். செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் டாக்டர் எம் பிரவீன்குமார், முன்னாள் மாவட்ட தலைவர் பிஜி மோகனராஜா, பெருங்கோட்ட பொறுப்பாளர் வினோஜ் பி செல்வம், மாவட்ட துணைத் தலைவர் இ அருணகிரி என்கின்ற சேகர் மற்றும் அனைத்து தாமரை சொந்தங்கள் சார்பாகவும் வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம். பம்மல் தெற்கு பகுதி கழக அதிமுக சார்பில் மறைந்த எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலை மற்றும் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை அடுத்த பம்மல் தெற்கு பகுதி கழக அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு பகுதி செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான அப்பு வெங்கடேசன் தலைமையில் திருநீர்மலை பிரதான சாலையில் உள்ள எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கும் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக மாட்டு பொங்கலை முன்னிட்டு மாட்டு வண்டியை ஓட்டி வலம் வந்து பொங்கலோ பொங்கல் என அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் கிஷோர்குமார், அனீஸ் உட்பட கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டு மறைந்த எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஆயக்குடி ITO பள்ளியில் பயின்ற முன்னாள் 2001 முதல் 2003ஆம் ஆண்டு மாணவர்கள் 23 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது. பள்ளியின் நுழைவாயில் வாழை மர தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அவர்கள் படித்த வகுப்பறைகள் முன்பு வண்ண கோலங்களாலும் பலூன்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். மற்றும் மாணவர்கள் தங்களது ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தி கௌரவிக்கும் விதமாக மலரும் நினைவுகள் எனும் தலைப்பில் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தி அவர்களுக்கு மலர் தூவி மாலை அணிவித்து வரவேற்றனர். பல்வேறு துறைகளில் பணியாற்றி வரும் முன்னாள் மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் தலைமை ஆசிரியருக்கு டிவியை பரிசாக அளித்தனர். மற்றும் அரசு துறையில் தனியார் துறையில் சிறப்பாக பணியாற்றி வரும் நபர்களுக்கு கேடயங்கள் வழங்கப்பட்டது. இதில் பள்ளி பருவ நினைவுகளை ஆசிரியர்கள் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். அதேபோல வறுமையில் உள்ள மாணவர்களை கண்டறிந்து அவர்களின் படிப்பிற்கு முன்னாள் மாணவர்களாகிய நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என ஆசிரியர்கள் கேட்டுக்கொண்டனர். தம்பி கையோட தம்பி நான் எம் செல்வராஜ், முன்னாள் தலைமை ஆசிரியர். 2001-2003 இந்த மாணவர்கள் கலந்துரையாடல் சிறப்பாக நல்ல முறையில் நீண்ட ஆயுளுடன் இருக்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நாங்கள் 2001-2003 பேட்ச் 23 வருஷம் கழிச்சு நாங்கள் எல்லாரும் இப்போ மீட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா பழைய நினைவுகளையும் பேசி பகிர்ந்துக்கிட்டோம். எல்லாரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணியிருக்கோம். இந்த நட்பு எப்பவுமே தொடரணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பா தொடரும். கடப்பாக்கம் ஆலம்பரைக்குப்பம் லேபிள் பிரதர்ஸ் கபடி குழு சார்பில் பொங்கல் விழாவை முன்னிட்டு வீரர்களுக்கு விளையாட்டு சீருடை வழங்கப்பட்டது. கடப்பாக்கம் ஆலம்பரைக்குப்பம் கேபிள் பிரதர்ஸ் கபடி குழு பொங்கல் விழாவை முன்னிட்டு கடப்பாக்கத்தைச் சேர்ந்த நாகப்பன் அறக்கட்டளையின் சார்பாக அதன் நிறுவனர் கணேஷ் அவர்கள் கபடி குழுவில் உள்ள கபடி வீரர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தினேஷ், மணி, பிலால், இளவரசன், அபினன் மற்றும் ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்.